மாப்பிள்ள டேய் கருணாங்கிறது யாரா? டேய் நீ எதுக்கு அவனை பத்தி கேட்குற? அந்த கருணா இங்க வந்துட்டான்டா. டேய் என்னடா சொல்ற? பிள்ளைங்க எங்கடா? அவனையும் அவன் ஆளுங்களையும் பார்த்தோன்னே இவனுங்க பயந்து காட்டுக்குள்ள ஓடிட்டானுங்கடா. சேட்டா இந்தா ஒரே ஃபோன் பேசிக்கிறேனே. இந்த பிடிச்சோ. ஏய் இறக்கி கலையடா. ஹலோ யாருங்க? நான் தான்ப்பா அருள் பேசுறேன். அருள் எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? டேய் பக்கத்துல என் பையன் இருக்கான கலியா? கருணா எங்களை பார்த்துட்டான்ப்பா. கேரளால இருக்கும்பா. இதுக்கு மேல எங்கெங்கெல்லாம் ஓட முடியாதுப்பா. பெத்த புள்ளைய காப்பாத்த முடியல. என்ன போலீஸ் நீ? என்னையாச்சு? ஏன் அழுவுற? போலீஸா இருந்துகிட்டு பெத்த புள்ளைய காப்பாற்ற முடியாதான்னு கேட்க. ஐயா ஐயா யாருக்குமே தூக்கு தண்டனை கிடைக்கக்கூடாதியா. கொலைக்கு கொலை தீர்வாகாதியா. மன்னிக்கிறதா மனுஷ கூடன்னு மனசு இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஐயா. நாங்களும் எங்க பிள்ளைங்களை செஞ்சது தப்புதான். அதுக்காக அந்த கொலைகார கையால எங்க பிள்ளைங்க சாகணுமா? நீங்களும் அதை பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? எதுக்கே இவர்கிட்ட போய் எழுதிக்கிட்டு நிக்கணும்? இவருக்கு அந்த கருணாவுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம பிள்ளைங்க சொல்ற மாதிரி இவர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கொள்றாரு, அவன் கூலி வாங்கிட்டு கொள்றான். எங்க பிள்ளைகளை எப்படியாவது காப்பாத்து. காக்கி ட்ரெஸ் போட்டு கால்ல விழுகாதயா. ட்ரெஸ் பத்தி பேசாதீங்க சார். இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள எங்களை மாதிரி மனுஷங்க இருந்தா தான் சார் அது யூனிஃபார்ம். சும்மா கைட்டு கீழே போட்டு வச்சிருந்தா வெறும் துணி சார். இந்த காக்கி ட்ரெஸ் கொடுக்குற மரியாதையை அதுக்குள்ள இருக்கிற மனுஷங்களுக்கு கொடுங்க சார். போலீஸா இருந்தாலும் நாங்களும் பெத்தவங்க தான் சார். பெத்தவங்க தான் சார். பெத்தவங்க. ஊர்ல இருக்க அழுகும் போதெல்லாம் கவலைப்படல. உங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணுன உடனே கதறிட்டு வந்து காலில் விழுகுறீங்க. ஒரு ரவுடி பயலுக்கு பயந்துக்கிட்டு பெத்த பிள்ளைகளை திருட மாதிரி ஓடி ஒளிய வச்சிருக்கீங்களே. நீங்க எல்லாம் போலீஸ்காரங்களாயா? போலீஸ்காரன் புள்ள பொறுக்கி ஆயிடக்கூடாதுன்னு தாயா சரண்டர் பண்ணுங்கன்னு போறான்னு. ஏதோ யூனிஃபார்ம் பத்தி பேசுற. அதோட வேல்யூ தெரிஞ்சிருந்தா உன் பிள்ளைய நீ இப்படி வளர்த்துருக்க மாட்டேன். போ. சொல்ற நம்ம அப்பைங்களை நம்பி எல்லாம் பிரயோஜனம் இல்லை. நம்மளை காப்பாற்றுவாங்களா இருந்தா நம்மள எதுக்கு பஸ் ஏற்றி அனுப்பிச்சி விட்றாங்க? இனிமேலே யாருக்கும் ஃபோனை போட்டு இருக்க இடத்த உளறி கொட்டாத. நம்மளை நம்ம தாண்டா காப்பாற்றிக்கணும், வேற வழி இல்லை. எவ்வளவு தாண்டா ஓடுறது? இப்ப நம்ம எங்க போறது? தம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாண்டா. ഇവിടെ കുട്ടൻ ചേട്ടൻ ഉണ്ട്. മലയാളിക്കെല്ലാം ഗാഡ് ഫാദർ അവർ തന്നെ. തീരാത്ത പ്രശ്നം ഏതെങ്കിലും തീർത്ത് വെക്കും. ഞാൻ അറിമുഖം ചെയ്ത് വെക്കാം. எந்த குருவாயூரப்பா, நீ தூண்ல இருப்ப துரும்புல இருப்ப. லஞ்சம் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த நாராயணன் இருப்பான். போலீஸ் ஸ்டேஷனாய நமக சுற்றிலிப்ப. தம்பி ഇവിടെ ഇറങ്ങ്. അവിടെ இருக்காரில்லை அவர் തന്നെ നിങ്ങളെ രക്ഷിക്കും, ഗാഡ് ഫാദർ ആക്കും. இவன் காட் ஃபாதரா? இவன் காட் ஃபாதர் இல்லை, ஃப்ராட் ஃபாதர் சேட்டா. சேச்சி பால், சேச்சி பால். என்ன ഇവിടെ ചേച്ചി പാലില്ല, ചൂட ചായ ഉണ്ട്. 4 கதவும் நம்மளை தேடி வந்துருச்சு. ஆமா, இங்க ஏதாவது இலவச சட்ட ஆலோசனை மையம் ஏதாவது இருக்கா? எந்த பிரச்சனை? இல்ல, ஒருத்தனை போட போறோம். அதான். ஏண்டா எங்களை அங்க சிக்கல்ல மாட்டி விட்டு இங்க வந்து சேச்சிகளோட சல்சா பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னைய ஐயோ அன்பு, உன்னைய போட்டு விடுன்றதுக்காக அப்படி செய்யல. லத்திய உள்ள விட்டா எவனா இருந்தாலும் அதான் செஞ்சிருப்பான். போய. இதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டியது. உன் அப்ப நான் வாங்கியிருக்கேன். சரி சரி, எங்க கையில 5 பைசா காசு இல்ல. இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரையும் நீ தான் எங்களை வச்சு காப்பாற்றணும். கருணா டிபார்ட்மெண்ட்டுக்கே செக் வச்சிருக்கான். தன்னை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் இஷ்யூ பண்ண சொல்லி அதே டிமாண்டாக வச்சு ஜஸ்டிஸ் பேரனையே கடத்தியிருக்கான். அவரோட பேரனை உடனே ரெஸ்கியூ பண்ண சொல்லி ஜஸ்டிஸ் நம்மளை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. சார், கருணா இன்னும் உயிரோடு இருக்கிறது காரணம் நீதிபதி தான். அது உங்களுக்கே தெரியும்.
மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி மனுஷங்களை சுடுறது மனித உரிமை மீறல்னு சொன்னார்ல. ஒரு ரவுடி பைய போலீஸ்காரனை கொன்னா அது மனித உரிமை மீறல் கிடையாது சார். யூனிஃபார்ம் போட்ட மனுஷன் இல்லையா சார்? என்கவுண்டர் பெரிய குற்றம் நியாயம் பேசினால சார். இன்னைக்கு அவர் பேரனை கடத்திருக்கான், நாளைக்கு அவரே கடத்துவான், அப்போ நியாயம் பேசுவாரா சார்? போலீஸ்காரன் மேல கை வச்சா என்ன? ரிலாக்ஸ். சாரி சார். சார் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு உயிர் போகக்கூடாது சார். கருணாவை சுட்டு பிடிக்க சொல்லி ஓரில் ஆர்டர் கொடுக்க சொல்லுங்க. அவர் பேரை நான் கண்டுபிடிக்கிறேன் சார். கமிஷனர் போன். ஹலோ, என் பேரை கிடைச்சிட்டானா? கண்டிப்பா உங்க பேரனை காப்பாத்திடுவோம் சார். நோ ப்ராப்ளம். என்ன பண்ணணும் சொல்லுங்க, உடனே ப்ரொசீட் பண்றேன். ஒரு ஜஸ்டிஸ் ஃபேமிலிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவா. அவள மாதிரி அயோக்கியன்களை என்ன வேணா பண்ணிட்டு என் பேரனை மட்டும் கொஞ்சம் காப்பாத்தி விட்டுருங்க. சந்திரசேகர். எஸ் சார். ஜட்ஜு கிட்ட பேசிட்டேன். ஓரல் ஆர்டர் கொடுத்துட்டாரு. என்ன வேணா பண்ணிக்க சொல்லிட்டாரு. பேரனை காப்பாத்தணுமா? Go in your own way. I am with you. ஓகே சார். கார்த்திக், ஜட்ஜோட பேரனை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு வாங்க. கண்ணா எங்கடா இருக்கான்? சொல்றா ராஸ்கல். சார் சார் என்ன ஒண்ணு செஞ்சிராங்க சார். எனக்கு ஒண்ணு தெரியாது சார். எங்க போயிருக்கான்? எந்த நம்பர்ல இருக்கான்? சார் சொல்லிடுறேன் சார். கடைசியா ஊட்டில இருந்து பேசுறாரு சார். நம்பர் சொல்றான் சார். 96000722. போன் கொடுங்க. சிவா, ஒரு நம்பர் ட்ரேஸ் பண்ணோம். 9600072222. இப்போ இது எந்த ஏரியால இருக்கு இமிடியேட்டா செக் பண்ணிட்டு என் லைன்ல வாங்க. நான் வெயிட் பண்றேன். சார் ஒண்ணு பண்ணாங்க சார். விட்டுருங்க சார். அண்ணா வணக்கண்ணே. என்ன தமிழா? 500 ஏக்கர் ரப்பர் தோட்டம் ஒன்று இருக்குண்ணே. ஆ, நீ கொஞ்சம் முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணே. கமிஷன் கொடுத்தா கவர்மெண்ட் எடுத்தே முடிச்சு கொடுக்க போறேன். தமிழ்நாட்டுல இருந்து நம்மகிட்ட ஏமாறக்குனே ஒருத்தர் வந்திருக்கேன். அந்த ஏமாளி மூஞ்சியை பார்ப்போம். அண்ணே கும்பிடுறேன். ஐயோ அண்ணே, எனக்கு தெரியாதுண்ணே. அண்ணே அண்ணே வேணாண்ணே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுண்ணே. சொல்றா அடிங்க சொல்றான்றா. ஏய் அட்டை கத்திக்கு இத்தனை கத்தியா? எந்திரா என்னடா பண்ற? டீ கடை வச்சிருக்க. இங்க இருக்கிறவங்களாம் பயக்க வழி இல்லாம அங்க வந்து போய்கிறானுங்க. நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையா? என் தம்பி செத்தத்துல உன்னை பார்த்தேன். போலீஸ்கார பசங்களுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? கமிஷனுக்காக தானே அவன் கூட வந்தேன். காசுக்கு ஆசைப்பட்டு உங்களை காட்டி கொடுத்தது போலீஸ்ல அந்த பசங்க தான். எங்கடா இருக்கிறானுங்க? எந்த ஏரியா சார்? சிக்னல் சாலக்குடி செக் போஸ்ட் முன்னாடி உள்ள பிரிட்ஜோட கட் ஆயிடுச்சு சார். கர்ணாவை இங்கேயே கூட்டு வந்துட்டான்டா. அப்புறதா